ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு குட்டி போர்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பீயிங் அ பார்ட் இந்த படத்தில். ரொம்ப பெரிய விஷயம் சாரோட படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. குட்டி போர்ஷன், பட் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இருக்குன்றது வெரி பிக் திங் அண்ட் வெரி பிக் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப். ரொம்ப கிரேட்ஃபுல் டு தனுஷ் சார் அண்ட் ஒண்டர் பேக் கிரியேஷன், நான் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கே தெரியாமல் தண்ணி வரும். இட்ஸ் வெரி ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் ரொம்ப கமர்ஷியலாக அது ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லா பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கணுன்னு நான் மனசார ப்ரே பண்ணேன். ஆமாம், இதில் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து எல்லோரும் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. ஐ திங்க் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எல்லாரும் படத்தை போய் தியேட்டரில் பாருங்க. ஐ திங்க் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ. அப்படியே எடுத்துக்கோங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. படம் பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் பேட் ரிவ்யூஸ் எதுவுமே இல்லை. நல்ல ரிவ்யூ தான் கொடுக்கலாம். அழகாக ஓடும். நல்லா இருக்கா? சூப்பராக இருந்துச்சு படம். புரியல. வந்து கண்டிப்பா பார்க்கணும். இட்லி காத்துட்டு இருக்குன்னு சொல்லு. சுவையான இட்லி இருக்கு. வந்து கம்பல்சரி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பா பார்க்கணும். நல்லா இருக்கா? மூவி நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை நல்லா இருக்கு. அது பார்த்தா தாங்க தெரியும். அது செகண்ட் ஹாஃப், இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு மூவி. எல்லாமே சூப்பராக இருக்கா? பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. எல்லாமே தரமாக இருக்கு. படத்தில் ஒரு லாக் இல்லை, ஒன்றுமே இல்லை. படம் செம்மையாக இருக்கு. அதுதான் டைரக்டர் அவார்டு தூக்கி தனுஷ் வீட்டில் தூக்கி நிறுத்த வேண்டியதான். டைரக்டர் அவார்டு வந்து தனுஷ் வீட்டில் இருக்கும். ஒரு ஃப்ரேம் போட்டு ஓட்டுவாங்க. நேஷனல் அவார்டு இல்லை, டைரக்டர் அவார்டு தான். நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம். படம் எமோஷ்னலாக எடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் கேரக்டர் எதிர்பார்த்து வரலாம். அப்படியே ஒரு சீன் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பக்காவாக எடுத்துருக்காங்க. டேரக்ட் பக்காவா அவரும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பக்காவாக எடுத்திருக்காரு. ஃப்ரேம் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. அருண் விஜய் பார்த்தா லைட்டாக காண்டா இருக்குது. அதுக்கு வந்து நான் கலாச்சிட்டேன் டேரக்டராக. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தனுஷ் வந்து மாவாட்டை விட்டுருவாரு. அது வேறு நீங்கள் பார்த்துட்டு நீங்களே எதுக்குன்னு புரியும் உங்களுக்கு. நான் சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. படம் எமோஷ்னலாக இருந்தது. அகிம்சை பற்றி ரொம்ப அழகாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தனுஷ் சார் சொல்லியிருக்காரு. வெறியனா நடிச்சிருக்காரு, வெறியனா வாழ்ந்திருக்காரு. வித்யாமணன் ஆகட்டும், நடித்த எல்லாருமே ஆகட்டும், ரெண்டு பேரை சார்ந்தே இந்த படம் போச்சு. ஒரு கண்ணுக்குட்டி அழகாக கனெக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. எனக்கு எங்கள் அம்மா கிடையாது. எங்கள் அப்பா என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கார். உடனே போய் எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஒரு எமோஷ்னல் எனக்குள்ள. எங்கள் அம்மா எனக்குள்ளே இல்லை. நான் என்னுடைய குலதெய்வம் இந்த வாரமே போயிட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான் இருக்கேன். ஆமாம். பேரண்ட்ஸ், அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க நம்ம கூட இல்லாத போது தான் அவங்களோட வேல்யூ தெரியுன்றது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் இந்த படம். ஊரை விட்டு போனவங்க, இப்போ நிறைய பேர் வந்து சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க அந்த ஊரை எவ்வளோ மறந்துருப்பாங்க, எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அழகாக காட்டியிருக்காரு. மேல்தட்ட மக்கள் வந்து கீழ்த்தட்ட மக்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றதையும் அழகாக காமிச்சிருக்காரு. அதில் வந்து யார் பெஸ்ட்டு அதுன்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. டைரக்ஷன் வேறு லெவல். எழுத்து இயக்கம் ரெண்டுமே தனுஷ் தான். நாங்கள் தான் வெறியனாக இருப்போம். அவர் வெறியனாக இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தனுஷ் சார். கண்டிப்பாக இந்த படம் வந்து பாருங்கள். தேட்டரில் வந்து பாருங்கள். பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்ற தாண்டி நம்ம ஃபேமிலியோட கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து
வேற ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு சீன் நம்ம வீட்லேயும் அந்த சீன் நடந்திருக்கும். அதனால் படங்கள் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வாங்க, உங்களோட இந்த படம் கனெக்ட் ஆகும். ஆமாம், ஒரே டவுட், உனக்கு தனுஷை டேரக்டராக பிடிச்சிருக்குதா இல்லை ஆக்டராக பிடிச்சிருக்கா? தனுஷ் சாரை இவன் ஆங்கர் பண்ணுறான், என்னுடைய சன்னு காட்வின்னு. எனக்கு வந்து இந்த படம் மூலயமா அவர் வந்து ஒரு வெறியனாக தான் நான் பார்க்குறேன். இயக்குனர், எழுத்தாளர், அதை தாண்டி பாட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லாத்தையும் தந்துட்டாரு. என் சாமி தந்தானே அந்த மாதிரி தான் அவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ரொம்ப நன்றி தனுஷ் சார். தனுஷ் ஆக்டிங் பற்றி சொல்ல தேவையில்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு தனுஷ் ஆக்டிங்.